வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். கவிஞர் மு. மேத்தா, பாடகி சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். ஆந்திர துணை முதலமைச்சரின் கருத்துக்கு தமிழக துணை முதலமைச்சர் பதிலடி. ஏதோ பெயருக்காக அரசியலுக்கு வரவில்லை என மாநாடு மூலம் நிரூபிப்போம். தவேகா தலைவர் விஜய் அறிக்கை. மிர்சாப்பூரில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி டிராக்டர் டிராலியில் மோதி விபத்து. 10 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. நாளை நடைபெறுகிறது ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவிற்காக மாநிலம் முழுவதும் பலத்த ஏற்பாடு. திருப்பதி லட்டு விவகாரம் புதிய விசாரணை குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மறைவு. அடையாள இறுதி சடங்கு இன்று நடைபெறும் என தகவல். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினை பின்னணி பாடகர் பி. சுசீலா மற்றும் கவிஞர் மேத்தாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞரின் நூற்றாண்டு நினைவை போற்றிடும் வகையில் கவிஞர் மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி 2023 ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் கலைத்துறை வித்தகர் விருது கவிஞர் மு. மேத்தா மற்றும் பின்னணி பாடகி சுசீலாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீர்வளத்துறை சார்பாக 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணைகள் மற்றும் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால் மற்றும் ஆணைகளுடைய மறு கட்டுமான பணி உள்ளிட்ட 19 திட்ட பணிகளை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார். சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்று கூறிய பவன் கல்யாணின் கருத்துக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்றார். அதேபோல பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தரும் தமிழகத்தினுடைய துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என கூறிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கருத்துக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்துள்ளார். ஏதோ பெயருக்காக அரசியலுக்கு வரவில்லை என மாநாடு மூலம் நிரூபிப்போம் என்று தவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ள தவேகா மாநாட்டில் கலந்து கொள்ள கட்சி தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வி சாலை எனும் வெற்றி சாலையில் சந்திப்போம் எனவும், மாநாடு தொடங்கி முடியும் வரை ராணுவ கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் எனவும், தவேகா மற்ற கட்சிகளைப் போல சாதாரண இயக்கம் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி இல்லை என்பதை மாநாடு மூலம் நிரூபிப்போம் எனவும், தவேகாவின் முதல் மாநாடு என்பது நம் அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு எனவும், என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் லட்சிய கனல் இதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். மிர்சாப்பூரில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி டிராக்டர் டிராலியில் மோதிய விபத்தில் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் படோகி மாவட்டத்தில் கட்டுமான பணியை முடித்துவிட்டு தொழிலாளர்கள் 13 பேர் டிராக்டர் டிராலியில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த டிராக்டர் டிராலி மிர்சாப்பூர் வாரணாசி எல்லையில் உள்ள கச்சவான் மற்றும் மிர்சா முராத் பகுதிக்கு இடையே ஜிடி சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மீது அதிபயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டர் டிராலியில் இருந்த 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதில் காயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. ஹரியானா மாநிலத்தில் நயாப் சிங் சைனி தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. அதன் பதவி காலம் முடிவடைவதால் நாளை தேர்தல் நடக்கிறது.
ஹரியானாவில் 90 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் அவை அனைத்திற்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவிற்காக மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 20,629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நடந்து வந்த பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இன்று அடையாள இறுதி சடங்கு நடைபெறவுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான போர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு இடையேயான மோதலாக வெடித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. லெபனனின் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் கடந்த 27ஆம் தேதி லெபனனின் தாகியாக் நகரில் ஹிஸ்புல்லா தலைமை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இன்று மதியம் பெய்ரூட் நகர் கர்பல்லாவில் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு அடையாள இறுதி சடங்கு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன. கரூரில் 17 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி கர்ப்பமாக்கிய வீராசாமி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே தாயுடன் காட்டு வேலைக்கு சென்ற 17 வயது சிறுமியை அரங்கம்பாளையம் பகுதியை சேர்ந்த வீராசாமி என்பவர் கட்டாயப்படுத்தி தகாத உறவில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து சிறுமி 7 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் கரு கலைந்து குறை பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தையை மறைக்கும் நோக்கத்தில் சிறுமியின் தாயார் பிறந்த குழந்தையை ஆற்றங்கரை ஓரத்தில் குழி தோண்டி புதைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வயிற்று வலியால் துடித்த மகளை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுமியை கட்டாயப்படுத்தி கர்ப்பமாக்கிய வீராசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய திட்டப் பணிகளை அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன் மற்றும் கையல்விழி ஆகியோர் துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி மணலூரில் மூலதன மானிய திட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை சீரமைக்கும் பணி மற்றும் காதக்கோட்டை பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணிகள் தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கையல்விழி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மூலனூர் ஊராட்சி ஒன்றியம், புஞ்சை தலையூர் ஊராட்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய திட்டப் பணிகளை திறந்து வைத்தனர். இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் மலர்விழி, மாநகராட்சி 4ஆம் மண்டல தலைவர் பத்மநாபன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். சென்னையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். சென்னையை அடுத்த கோவூர் சென்னை புறநகர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்கி பரங்குமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வழங்கிய பாரத பிரதமருக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான E.R. ஈஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து E.R. ஈஸ்வரன் தெரிவிக்கையில், சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு தங்கள் நிதி பங்களிப்பை அளிக்க முன் வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக முயற்சி எடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கேட்டதை பல்வேறு வகைகளில் பொய் என்றும் அரசியலுக்காக பேசுவதாகவும் கருத்து தெரிவித்த ஒரு சில ஒன்றிய அமைச்சர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மாநில பாஜகவின் நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று நிதி வழங்க முடிவெடுத்த பாரத பிரதமருக்கு நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே லோடு ஆட்டோவும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கீழ செக்காரக்குடியை சேர்ந்த கிராம மக்கள் 70 பேர் வேன் மற்றும் லோடு ஆட்டோவில் குலசேகரப்பட்டினம் வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு அதே வாகனத்தில் ஊருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தனர். அப்போது 15க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த லோடு ஆட்டோ முன்னால் சென்ற வாகனங்களை முந்தி சென்ற போது எதிரே வந்த மினி லாரியின் மீது நேராக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த கிருஷ்ண பெருமாள், வடிவேலு,
பெரும்படிகன் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து லாரியை ஓட்டி வந்த திருநெல்வேலியை சேர்ந்த மாரியப்பன் என்பவரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, கூலிப், பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போதைப் பொருள் தடுப்பு தனிப்படையினர் பெரியகுளம் அருகே உள்ள கள்ளிப்பட்டி பகுதியில் சுப்பிரமணி என்பவர் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரகசிய அறையில் 8 மூட்டைகளில் சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்பிலான 127 கிலோ கொண்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த தனிப்படை காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளர் சுப்பிரமணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல்லில் பூட்டியிருந்த வீட்டில் 22 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடு போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஜவஹர் நகரை சேர்ந்த விவசாயி ரமேஷ் என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு தோட்டத்திற்கு சென்று வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 22 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து திருட்டு நடந்த இடத்தில் அருகில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் செல்போன் தடயங்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தருமபுரி முழுவதும் இன்று அரை நாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இருந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரும் வகையில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்று அரை நாள் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு பாமக மற்றும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் அழைப்பு விடுத்திருந்தன. இந்த நிலையில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்று அரை நாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் ஆகியோர் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்சியில் தனியார் மருத்துவமனையின் எலக்ட்ரோபிசியாலஜி துறையில் புதிய பாடத்திட்டத்தை தொடங்குவதற்கு தேசிய தேர்வு வாரியம் அங்கீகாரம் அளித்ததாக தெரிவித்தனர். திருச்சி தனியார் மருத்துவமனையில் 500க்கும் மேற்பட்ட சீரற்ற இதய துடிப்பு பிரச்சினை கொண்ட நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து தனியார் மருத்துவமனை செயல் இயக்குநர் செந்தில்குமார் மற்றும் எலக்ட்ரோபிசியாலஜி நிபுணர் ஜோசப் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது 2023ஆம் ஆண்டு பிரத்யேக குழந்தைகள் நல எலக்ட்ரோபிசியாலஜி பிரிவு தொடங்கப்பட உள்ளதாகவும் எலக்ட்ரோபிசியாலஜி துறையில் புதிய பாடத்திட்டத்தை தொடங்குவதற்கு தேசிய தேர்வு வாரியம் அங்கீகாரம் அளித்ததாகவும் தெரிவித்தனர். இதில் டாக்டர் கோகுலகிருஷ்ணன், சீனியர் பொது மேலாளர்கள் மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த எலக்ட்ரோபிசியாலஜி லேப் அப்படிங்கிறது இருதய துடிப்புல சீரா இல்லாத மக்களுடைய அந்த இருதய துடிப்பு ஏன் அவங்களுக்கு சீரா இல்லை அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இது பல கோடி ரூபாய் செலவில் இந்த கருவியை வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதனால கிட்டத்தட்ட இந்த 2.5 to 3 ஆண்டு காலத்தில் ஒரு 500 மக்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 குழந்தைங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்னால அவங்க நல்ல முறையில் நல்லா இருக்காங்க. அவங்க சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 91% இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் உள்ள சக்ஸஸ் ரேட்டு. இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது நமது காப்பீட்டு திட்டத்தில் கவர் ஆகுது. கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டத்தில் கவர் ஆகிறதுனால மக்கள் கிட்டத்தட்ட இலவசமா இந்த பயனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தென்காசியில் தனியார் பவுண்டேஷன் சார்பில் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற உள்ளதாக அதன் நிறுவன தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தனியார் பவுண்டேஷன் சார்பில் போதை ஒழிப்பு பேரணி வரும் 6ஆம் தேதி சங்கரன் கோவிலில் நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதன் நிறுவன தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி கூறுகையில், போதை பொருள் பழக்கத்தினால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என்றும் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக வருங்கால இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் போதை பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் ரவி பங்கேற்கக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். 800 மாவட்டங்கள்ல தென்காசியை நம்பர் 1 மாவட்டமாக உயர்த்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த மாற்றத்தை தொடங்கி மாற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான பெர் கேபிட்டா லிக்கர் இன்கம், அதாவது
மது விற்பனையில் அதிகமாக இருப்பது இந்தியாவிலே தமிழ்நாடு தான். இந்த போதை இல்லாத ஒரு தமிழகத்தையும் போதை இல்லாத தென்காசியும் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோயில்ல மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி நடத்துறோம். திருவள்ளூரில் குடியிருப்புக்கு செல்லக்கூடிய பாதையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் அளவீடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புக்கு செல்லக்கூடிய 40 அடி பாதை தற்போது வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்து குறுகி 20 அடி மட்டுமே உள்ளதாக அப்பாஸ் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் அடிப்படையில் வீடுகளை தாசில்தார் ஜெயக்குமார், சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்திருந்தனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகளை அளவீடு செய்ய விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போலீசார் பாதுகாப்புடன் வீடுகள் அளவீடு செய்யப்பட்டது. ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் 2வது மாவட்ட அளவிலான மாநாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் 2வது மாவட்ட அளவிலான மாநாடு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் யோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மத்திய மாநில அரசுகள் குறைந்த நிதியை தொழிலாளர்களுக்கு வழங்கி வருவதாகவும் ஆம்புலன்ஸ் பணியில் ஈடுபட்டு வரும் அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் மாத ஊதியத்தை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் மத்தியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டில் தசரா திருவிழாவில் கடை வைப்பவர்களுக்கு குத்தகைதாரர் 3 மடங்கு கட்டணத்தை உயர்த்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் தசரா திருவிழாவில் வைக்கப்படும் பொழுதுபோக்கு சாதனங்களுக்கும் கடை வைப்பவர்களுக்கும் குத்தகைதாரர் 3 மடங்கு கட்டணத்தை உயர்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு முறையாக அடிப்படை வசதிகளை செய்து தராமல் குத்தகைதாரர் கட்டணத்தை மட்டும் அதிக அளவில் கேட்பதாக கூறி தசரா கடை வைத்திருப்போர் சங்கத்தினர் ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து நகராட்சி அனுமதித்த கட்டணத்தை மட்டுமே செலுத்த அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொள்ளவும், ராட்சத ராட்டினங்கள் உறுதியாக அமைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளவும் வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி மத்திய சிறையில் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாட தொண்டு நிறுவனங்களான சத்ய சேவா அறக்கட்டளை, இந்திய சிறையாணி தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை உள்ளிட்டோர் சிறைத்துறையினருடன் இணைந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தினர். அந்த வகையில் சிறைத்துறையில் மரம் நடுதல், சிறப்பு உணவு வழங்குதல் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறை கண்காணிப்பாளர்கள் பேசுகையில், பிரச்சனைக்கு வன்முறை மட்டுமே தீர்வு ஆகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகள் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய மன்ற கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்க கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய மன்ற கூட்டம் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் வாசுகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கால்நடை வார சந்தையில் ஆக்கிரமிப்பு அகற்றுதல், பழுதான பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய துணை சார்ந்த அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனின் சஸ்பெண்ட் உத்தரவை நீதிபதி ரத்து செய்ய உத்தரவிட்டார். கோவையில் கடந்த மாதம் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய மாநகராட்சியின் 47வது வார்டு மாமன்ற உறுப்பினரான பிரபாகரன், மாநகராட்சியில் பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளன என்றும் எந்த பணிகளும் சரியாக நடைபெறவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிலையில் அடுத்த 3 கூட்டங்களுக்கு அவரை சஸ்பெண்ட் செய்வதாக மேயர் ரங்கநாயகி உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மேயரின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் பிரச்சனைகளை நிச்சயமாக மாமன்ற கூட்டத்தில் எழுப்புவேன், மக்களுக்காக போராடுவேன் என்றும் உறுதியளித்தார். பேசினாங்க. அதே மாதிரி பார்த்தா அதிமுக காலத்தில் வந்து எந்த திட்டமும் நீங்கள் வந்து கோவை மாநகராட்சி கொண்டு வரல, திமுக அதில் திட்டம் கொண்டு வந்து பேச ஒரு தவறான தகவலை மாமன்றத்தில் பதிவு பண்ணாங்க. இதை வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா மாதம் மாதம் பொய்யவே சொல்லிட்டு எதுவுமே செய்யாத திமுக காரங்களுக்கு இவ்வளோ இருந்தா, இத்தனை வளர்ச்சி திட்டங்களை மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்ம ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இவ்வளோ கொண்டு வந்துட்டு ஒண்ணுமே செய்யாத இவங்க இவ்வளோ சொல்லும்போது செஞ்சு நம்ம ஏன் சும்மா நம்ம எந்திரிச்சு கேட்டோம். அதாவது கோவை மாநகராட்சிக்கு பகுதியில் வந்து என்ன வளர்ச்சி திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்தப்போ, திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தப்புறம்
என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கேட்டோம். கேட்டதுக்கு வந்து இல்ல நாங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம். கேட்டதுக்கு உடனே வந்து இருந்துச்சு இன்னொரு மன்றத்தை இருந்துச்சு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வந்து குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மேயருக்கு வந்து இதான் முதல் கூட்டமே என்னதுன்னே தெரியாது உடனே 3 மாசம் சஸ்பெண்ட் அப்படின்ட்டாங்க. கடலூரில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மன்னன்பாடி கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் இணைந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மூகாயி கணபதி தலைமையில் சின்ன ஏரிக்கரையில் கிராம மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர். இதில் தொண்டு நிறுவன ஓவியர் தமிழரசன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பூவரசி, ஊராட்சி மன்ற செயலாளர் சந்தியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்தில் உள்ள விநாயகர், வள்ளி, தெய்வானை, சமேதர், சண்முகர் ஆகியோருக்கும் பாரவேல் மண்டபத்தில் உள்ள துவாரபாலகர், கொடிக்கம்பம், மயில் வாகனத்துக்கும் காப்பு கட்டப்பட்ட நிலையில் நவ வீரர்கள், பரிவார மூர்த்திகளுக்கும் காப்பு கட்டப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் நவராத்திரி விழாவை ஒட்டி காளியம்மன் கோவில் தேவஸ்தானம் சார்பில் கடஸ்தாபன ஊர்வலம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நவராத்திரி விழாவை ஒட்டி விஸ்வகர்மா ஜெயந்தி பெருவிழா நடைபெற்றது. நடுப்பேட்டை காளியம்மன் தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் காயத்ரி, சரஸ்வதி, லட்சுமி, காளியம்மன் மற்றும் முப்பெரு தேவியரின் பிரம்மாண்ட உற்சவம் அலங்காரத்துடன் 4 வாகனங்களில் கேரள செண்டை மேளங்கள், நாதஸ்வரங்கள் முழங்க கடஸ்தாபன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அகில பாரத விஸ்வகர்மா ஜெகத்குரு சிவராஜ் சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பித்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அமல விஜயன், நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். விழுப்புரத்தில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தின் தூய ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழா மற்றும் நூல் வெளியீடு இலக்கிய நகைச்சுவை அரங்கம் நடைபெற்றது. விழாவில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றியதைத் தொடர்ந்து இணையவை 40 அனுபவ பகிர்வு எனும் நூலை அமைச்சர் வெளியிட்டார். இதில் புலவர் ராமலிங்கம், திரைப்பட நடிகர் கிங்காங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இயங்கி வரும் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் நவராத்திரி கொலு பூஜை நிகழ்வு மகாத்மா காந்தி அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி, மனைவி கமலா காந்தி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முதியோர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொங்கரை மாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பஞ்சாட்சர அம்மாள் என்பவர் வசிக்கும் பகுதியில் தெரு நாய்கள் தொல்லை அதிகரித்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தெரு நாய்களை பிடிக்க உத்தரவிட்டும் இதுநாள் வரை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பதாகை ஏந்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மூதாட்டியை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்னை பல்லாவரம் பகுதியை சேர்ந்த வடமாநில தொழிலாளி கோபி என்பவர் தனது 4 சக்கர வாகனத்தில் சேலையூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவரில் மோதி கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக வந்த சக வாகன ஓட்டிகள் வாகனத்தை தூக்கி நிறுத்தி அப்புறப்படுத்தினர். நல்வாய்ப்பாக கோபி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் போலீசார் நகரின் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தஞ்சாவூரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் இவர் இருசக்கர வாகனத்தை திருடியதும் தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் இருந்து 4 இருசக்கர வாகனங்கள், 2 கிராம் தங்க மோதிரம் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூரில் பளுதூக்கும் சங்கம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. பல்வேறு உடல் எடை பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் சென்னை உள்பட 16 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பரிசுகளை வென்றனர். சேலம் அண்ணாப்பட்டு மாளிகை காதி கிராஃப்ட் விற்பனை அங்காடியில் கதர் கிராம காந்தியடிகளின் பிறந்தநாள் மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு 30% தள்ளுபடி விற்பனை நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். இதில் கதர்
கதர் கிராம தொழில் நிறுவனத்தின் துணை இயக்குநர் சந்திரசேகர் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆதிபராசக்தியின் சக்தி பீடத்தில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு நவராத்திரி விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கன்னி பெண்கள், சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அம்மன் வேடத்தில் கையில் விளக்கேந்தி கோவிலுக்குள் ஊர்வலமாக வந்து பூஜைகள் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெல்லக்குளம் அண்ணன் பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியதை ஒட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சென்னை பெரம்பூர், திருவிக நகர் மற்றும் கொளத்தூர் GKM காலனி ஆகிய இடங்களில் திருப்பதி திருக்குடை உபய யாத்திரை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பதி கொடையை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகள் மக்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு நகர பகுதியில் நவராத்திரி விழாவை ஒட்டி தசரா விழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓசூர் அம்மன் கோவில், அங்காளம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் பூஜைகள் மற்றும் மேலதாளங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றதை தொடர்ந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 7,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 313 புள்ளிகள் அதிகரித்து 82,810 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் அதிகரித்து 25,309 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கவிஞர் மு. மேத்தா, பாடகி சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். ஆந்திர துணை முதலமைச்சரின் கருத்துக்கு தமிழக துணை முதலமைச்சர் பதிலடி. ஏதோ பெயருக்காக அரசியலுக்கு வரவில்லை என மாநாடு மூலம் நிரூபிப்போம். தவேக தலைவர் விஜய் அறிக்கை. மிர்சாப்பூரில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி டிராக்டர் டிராலியில் மோதி விபத்து. 10 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. நாளை நடைபெறுகிறது ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவிற்காக மாநிலம் முழுவதும் பலத்த ஏற்பாடு. திருப்பதி லட்டு விவகாரம் புதிய விசாரணை குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மறைவு. அடையாள இறுதி சடங்கு இன்று நடைபெறும் என தகவல். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.